எஜமா எஜமா, நம்ம பூஜையை கெடுக்க மூசா வந்துட்டான். முட்டாள்! இவன் நம்ம பூஜையை கெடுக்க வந்த மூசா இல்லை. பூஜை வாயிலாக நான் உருவாக்கிய போலி மூசா. மூசா, என் விசுவாசியே, கண் விழி. என்னை உருவாக்கி உயிர் கொடுத்த என் பிரம்மாவே, நான் வணங்குகிறேன். என்னை படைத்த நோக்கத்தை கூறி என் வேலை என்னவென்று ஆணையிடுங்கள் எஜமான். அற்புத சக்திகளை கொண்ட நான் தங்களின் ஆணைக்காக காத்திருக்கிறேன். சந்தோஷம், மிக்க சந்தோஷம். இங்க மூசா மூசான்னு ஒரு பொடியே இருக்கா, அவனை போய் அழிச்சிட்டு வந்துரு. முட்டாள்! அதிக பிரசங்கித்தனமா பேசாதே. உருவாக்கிய எனக்கு உத்தரவிடவும் தெரியும். என் மந்திர உருவேற்றத்தால் உயிர் பெற்ற எனது அடிமையே மூசா, உன்னை போலவே உருவ அமைப்பு கொண்ட மூசா என்றொரு பூதகுல இளவரசன் எனக்கு எதிரியாக இருக்கிறான். அவனுடைய பூதகுல முன்னோர்களால் பூமியில் புதைக்கப்பட்ட நான் அவனால் மீட்கப்பட்டாலும் அவனையும் அவன் பூதகுலத்தையும் வேறறுப்பதே எனது லட்சியமாக கொண்டு வாழ்ந்து வருகிறேன். ஆனால் அந்த சிறுவனோ எனது முயற்சிகளுக்கு பெரும் முட்டுக்கட்டையாக இருக்கிறான். புரிகிறது எஜமான், தங்களின் நோக்கம் புரிகிறது. இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? ஆணையிடுங்கள். இதைத்தான் நீ செய்து முடிக்க வேண்டும். காரியத்தை வெற்றிகரமாக முடித்து வந்து தங்களை சந்திக்கிறேன். வருகிறேன். மூசா, உன் கையை கொண்டே உன் கண்ணை தோண்டி எடுக்க போகிறேன் பாரடா. என்ன இது புது நம்பரா இருக்கு? ஹலோ, லாயர் ஜெகன் சாரா? ஆமா, நான் ஜெகன் தான் பேசுறேன். சார், அடையார் சாந்தி நகர்ல 10 கிரவுண்ட்ல இடம் பார்த்துருந்தீங்களே? ஆமா, அதான் விலை படியாது போல இருக்கு. 2010 விற்க வேண்டிய விலை அந்த ஓனர் இப்பவே சொல்றாரு. இல்ல சார், மறுபடியும் பேசலான்னு எங்க பாஸ் சொன்னாரு. அவர் 2 மணி ஃபிளைட்டுக்கு மலேசியா போறாரு. வர்றதுக்கு 10 நாள் ஆகும். இப்போ நீங்க உடனே புறப்பட்டு வந்தீங்கன்னா 1 மணி நேரத்துல பேசி முடிச்சு ஃபைனல் பண்ணி நீங்க அட்வான்ஸ் கொடுத்துடலாம். அப்படியா? சரி, அப்ப வரேன். உங்க பாஸ் எங்க இருக்காரு? நாங்க இப்ப உங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கோம். நீங்க உங்க வீட்டுக்கு புறப்பட்டு வந்துட்டீங்கன்னா உங்களை பிக்கப் பண்ணிக்கிறோம். சரிப்பா, இன்னும் 1/2 hourல அங்க இருப்பேன். வச்சிடுறேன் சார். எப்படியும் அந்த இடத்த பேசி முடிச்சிட்டோம்னா லம்பா ஒரு அமௌண்ட் பார்த்துடலாம். யா, யார் அது? பகல்லையே போதையை போட்டு வந்து காரை குறுக்கான பண்ணிருக்கானுங்க. யாருப்பா அது? காரை குறுக்க நிறுத்திட்டு போனா மத்தவங்க எப்படி போக முடியும்? யாருப்பா அது? ஹலோ, யாருப்பா கார்ல? நீ நீ
என்னடா அது அசம்பந்தமா சீட்டு விளையாண்டுட்டு இருக்கீங்க? அங்க ஐயா வக்கீலுக்கு மயக்கம் தெரிஞ்சிருச்சான்னு 10 தடையாவது போன் பண்ணிருப்பாரு. அதுக்கு நீ என்ன சொன்ன? இன்னும் தெரியலன்னு சொன்ன. கரெக்டா தானே சொல்லிருக்க. ஏய் என்ன கிண்டலா? வாங்கடா போய் பார்க்கலாம். ஏய் அங்கதான் பாபு இருக்கான்ல, ஏதாவதுனா வருவான்ல, உட்கார்ற ஒரு கை போடலாம். என்னையும் மடக்கி உட்கார வச்சிருவீங்களா? சீக்கிரம் காடை போடுறேன். டேய் வக்கீலுக்கு மயக்கம் தெளிய போகுது, எல்லாரும் வாங்கடா. வாங்கடா வாங்கடா. என்ன வக்கீல என்ன பாக்குற? நான் எப்படி இங்க வந்தேன் அத தானே கேட்க போற? அத நானே சொல்லிடுறேன். நாங்க தான் உன்னை கடத்திக்கிட்டு வந்து கட்டி போட்டு வச்சிருக்கோம். யோ நான் ஒரு வக்கீல் தெரியல. டேய் அது கூட தெரியாம நாங்க உன்னை கடத்திருக்கோம். என்ன எதுக்கே கடத்துனீங்க? ஏய் நீ என்ன தங்கமா கடத்திக்கிட்டு வந்து கள்ள மார்க்கெட்ல விக்கிறதுக்கு? எல்லாம் பணத்துக்காகத்தான். பணத்துக்காகவா? ஒரு சல்லி காசு கூட தர மாட்டேன். உங்களால என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியுமா? உன் கை காலெல்லாம் தனித்தனியா வெட்டி வீட்டுக்கு பார்சல் அனுப்பிச்சிருவோம். ஐயோ நீ பணம் கொடுக்கலன்னா எங்களுக்கு ஒண்ணும் நஷ்டம் இல்ல. இன்னொருத்தனை கடத்தி இந்த பணத்தை அங்க வசூல் பண்ணிப்போம். ஆனா அது வரைக்கும் உன் உயிர் இருக்காது. எப்படி வசதி? பணமா உயிரா? டேய் இவன்ட்ட என்னடா பேச்சு? இவன் செல்போனை எடுத்து இவன் பொண்டாட்டிட்ட பணத்தை கேட்டு டிமாண்ட் பண்ணுங்கடா. போன குர்ரா குடு. செல்போனு பையில தான் வச்சிருந்தேன். செல்போனை நான் தான் எடுத்து வச்சிருக்கேன். டேய் நீ ஏன்டா எடுத்த? இல்லனே ஒரு பாதுகாப்புக்காக எடுத்து வச்சிருந்தேன். உன் பாதுகாப்பை பத்தி எனக்கு தெரியும்டா. ரொம்ப நாளா என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு செல்போன் வாங்கணும்னு. வேண்டாம்டா டேய் கொடுத்துடுறா. இந்தா வீட் நம்பர் சொல்லு. நம்பரா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. என்ன நம்பர் இல்லையா? இருக்கு, மறந்துட்டேன்ப்பா. என்னது மறந்துட்டியா? பாபு அவர் மறந்துட்டாரா? இப்ப நான் ஞாபகப்படுத்துறேன். அண்ணா 1 2 3 சொல்லுங்க. 1 2 3. ஞாபகம் வந்துருச்சு. அது ஞாபகம் வந்துருச்சு. சொல்லு. கடைசியா என் பொண்டாட்டிக்கு தான் ஃபோன் பண்ணேன். டயல்டு நம்பர்ல பாருங்க. என்ன ரிங் போகுதுனே? குடுறீங்க. ஹலோ ஹலோ நீங்க யாருங்க? யாரியா நீ? போன் பண்ணது நீ, என்ன யாருன்னு கேக்குறியா? முதல்ல நீ யாருன்னு சொல்லியா? சாரிமா, இது வக்கீல் ஜெகன் வீடு தானே? ஆமா, இது அவர் வீடுதான். அவர் பொண்டாட்டி பங்கஜவலி தான் பேசுறேன். ஆமா, நீங்க யாரு? நாங்க 4 பேர் சேர்ந்து உங்க புருஷன் ஜெகனை கடத்தி வச்சிருக்கோம். யோ யாரியா நீங்க? என்ன விளையாடுறீங்களா? யாரு விளையாடுறது? சொன்னா நம்ப மாட்டியா? இந்த உன் புருஷன்கிட்டே கொடுக்குறேன், பேசு. அவர் காதுல வைடா. பங்கஜம் நிஜந்தாண்டி. இவங்க 4 பேரும் சேர்ந்து என்ன கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்காங்கடி. மாமா, நான் கூட ஏதோ தமாஸ் பண்றாங்கன்னு நினைச்சேன். நிஜம்தானே அது? நம்புடி, நிஜமா தாண்டி சொல்றேன். இவனுங்க என்ன கடத்திக்கிட்டு வந்து கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க. ஐயோ, ஆத்தா மகமாயி, என் தாலியை காப்பாத்துமா, என் புருஷனை காப்பாத்துமா. ஐயோ, எனக்கு அருவாளை பார்த்தா ரொம்ப பயமா இருக்குடி. முதல்ல என் உசுரை காப்பாத்துடி. மாமா, ஏதாவது தெல்லுமுள்ளு பண்ணி நீங்களே தப்பிச்சு வந்துருங்களேன். அது எனக்கு தெரியாதா? அது முடியாதுடி.
பணம் கேக்குறானுங்க, அதை கொடுத்தாதான் விடுவானுங்க. பணமா? எவ்வளவு கொடுத்தா விடுவாங்க? எவ்வளவுயா பணம்? 10 லட்சம். 10 லட்சமா? ஆமா. என்னது 10 லட்சமா? 10 லட்சம் ரொம்ப அதிகமா தெரியல. ஏன் உன் உயிருக்கு 10 லட்சம் கூட மதிப்பு இல்லையா? அது போகும், நிறைய இருக்கு இருக்கு. பகஜம் 10 லட்சமாண்டி. அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க மாமா போவேன்? நீ ரகசியம் கூட பேச முடியலையே. நேர பேங்குக்கு போய் லாக்கரை திறந்து 10 லட்சத்தை மட்டும் எடுத்துட்டு வந்துரு. சரிங்க மாமா. பங்கஜங்கண்டு பணத்தை எடுத்துக்கிட்டு பத்திரமா வந்துருமா. திருட்டு பசங்க ரொம்ப அதிகமா இருக்கானுங்க. உன்னைய விடவா மீதிய நான் பேசுறேன். இங்க பாருமா, பணத்தை எடுத்துக்கிட்டு சில்வர் பார்க் பக்கத்துல இருக்கிற ரோட்ல வந்து நில்லு, நாங்க வந்து வாங்கிக்கிறோம். சரிங்க, வந்துடுங்க. இங்க பாருமா, இடையில பணத்துல நீ ஏதாவது கமிஷன் அடிக்க பார்த்த, நீ எவ்வளவு எடுக்கிறியோ அவ்வளவும் புருஷன் உடம்புல பார்ட்ஸ் குறைஞ்சிரும். ஜாக்கிரதை. ஐயோ, என் புருஷனை எதுவும் பண்ணிடாதீங்க, எதுவும் பண்ணிடாதீங்க. நீங்க சொன்ன பணத்தோடவே வந்துடுறேன். அது அங்க என்ன குடுக்குற? அவனை நம்ப முடியாது, இவங்கிட்ட குடுறா. அண்ணே, இவனை ஜாக்கிரதையா பாத்துக்குங்க. நாங்க போய் பணத்தோட வர்றோம். சரி. இங்க பார், ஆள் குறையுதுன்னு ஏதாவது ஆட்டம் கிட்டம் போட பார்த்த ஆப்பு தான். டேய் வாடா. சரிண்ணே. யாரா நீ? தேவதூதன். என்ன கிண்டலா? நீதான் என்ன கிண்டல் பண்ற. நான் தான் பூதகுல இளவரசன்னு 7-14 லோகத்துக்கும் தெரிஞ்சிருக்கிறப்ப உனக்கு மட்டும் எப்படி தெரியாம போச்சு? உருவ ஒற்றுமையை பயன்படுத்தி குழப்பத்தை விளைவிக்க நீ யாரா? உண்மையை சொல்லு. நான் சொல்லலனாலும் நான் யாருன்னு நீ கண்டுபிடிக்கத்தான் போற. நானே சொல்றேன். நான் தான் போலி மூசா. ஒன்ன அழிக்கிறதுக்காக ஓ முடியில இருந்து அசீம் பதுதாவால சிருஷ்டிக்கப்பட்டவன். நினைச்சேன்டா நீ அந்த அசீமோட ஆளத்தான் இருப்பேன்னு நினைச்சேன். உன்னால நான் யாருன்னு தான் யூகிக்க முடியுமே தவிர நான் என்ன செய்ய போறேன், எப்படியெல்லாம் உன்னையும் உன் குடும்பத்தையும் அளக்கழிச்சு அழிக்க போறேங்கிறத உன்னால யூகிக்க முடியாது. என்ன, நீ என்னையும் என் குடும்பத்தையும் அளக்கழிச்சு அழிக்க போறியா? வேடிக்கைடா, வேடிக்கையா? நான் அழிக்கிறத உன்னால வேடிக்கை கூட பார்க்க முடியாது நண்பா. வேதனை தான் பட முடியும். முட்டாளே, நான் தவத்தாலும் எம் முன்னோர் செய்த புண்ணியங்களாலும் தான தர்மங்களாலும் பிறப்பெடுத்தவன். என் உயிரை ஈன்ற பூதகுலத்தை காக்க கருவானவன். கண்ட கடிசடைகள் எல்லாம் என் நிழலை கூட தீண்ட முடியாது. நீ சிரிக்கும் சிரிப்பொலி காற்றில் கலக்கும் முன் உன்னை சின்னாபின்னமாக்குகிறேன் பார். என்ன பாக்குற? அதிர்ச்சியா இருக்கா? நீ எப்படி தாக்குனாலும் நான் அழிய மாட்டேன். உன்னை நான் அழிக்கிற வரைக்கும் இது போல பல அதிர்ச்சிகளை உனக்கு நான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். களத்துல காத்திருக்கிறேன், வாடா. நல்ல வேளை இங்க யாரும் இல்ல. நெஜ மூசா இங்க வரத்துக்குள்ள அவன மாதிரியே நடிச்சு அவனை இவன் போலி மூசா உங்களை குழப்பறதுக்காகவே அசீம் இவனை உருவாக்கி இருக்கான்னு சொல்லி
முதல்ல அவனை வீட்டை விட்டு துரத்தணும்.